சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பிரிட்டன் எண்ணெய் கப்பலை அதிரடியாக தாக்கிய கவுதிகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து லெபனானில் கிஸ்புல்லாவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஏமனை சேர்ந்த கவுதிய கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர். செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம் என்று கவுதிகள் தரப்பில் இருந்து கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செங்கடலில் வந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதலை கவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளனர். கார்டெலியா மூன் எனப்படும் பிரிட்டிஷ் எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது வெடிபொருள் நிரப்பப்பட்ட ட்ரோன் படகை மோத வைத்து கவுதிகள் வெடிக்க செய்துள்ளனர். ஏமனில் கவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான ஹுதைதாவிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் கார்டெலியா மூன் கப்பல் மீது 8 பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவியும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறியுள்ள கவுதிகள் கப்பல் தீப்பற்றி எரியும் வீடியோவை வெளியிட்டு உள்ளனர். தென்கொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற ராணுவ தினத்தின் போது அந்த நாட்டு அதிபர் ஜூன் சுக் இயோல் கருத்து தெரிவிக்கையில் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவப்படை தகுந்த பதிலடியை கொடுக்கும் எனவும் எச்சரித்தார். இந்த நிலையில் வடகொரியாவின் இறையாண்மைக்கு எதிரி நாடுகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அந்த நாட்டின் அதிபர் கிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதோடு தென்கொரிய அதிபர் பேச்சை கடுமையாக விமர்சித்த அவர் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமைதியை ஜார் அளிக்கின்றார்கள் என்பதை இந்த கருத்து காட்டுகிறது என்றார். மேலும் தென்கொரியா தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அதிபர் கிம் எச்சரித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ட்ரபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையம் அருகே கிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலிய நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் லெபனானில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதாக அறிவித்து லெபனானின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான ஒடைசா மற்றும் கெபார்கிலா ஆகிய இடங்களில் கிஸ்புல்லா போராளிகளை அழிப்பதற்காக நடத்தப்பட்டது. இதனையடுத்து ட்ரபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் நேற்று பலத்த வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்ததுடன் 151 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ட்ரபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் லெபனான் குடிமக்களை உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ய சாம்சங் நிறுவனம் முடிவு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் உள்ள தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை இழப்பு அபாயத்தை சந்திக்க நேரிடும். குறிப்பாக 10 ஒரு ஊழியர் வேலை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று கூறப்படுகின்றது. நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் ஊழியர்கள் படிநிலையை சீர் செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது தெரிகின்றது. அதே நேரம் இத்தனை ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற டார்கெட் எல்லாம் இல்லை என சாம்சங் விளக்கம் அளித்துள்ளது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை தொழிலாளர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்து 25 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆட்குறைப்பு படலத்தை சாம்சங் நிறுவனம் தொடங்க உள்ளது ஊழியர்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாம்சங் நிறுவனம் தென்கொரியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஆரம்பமானது இலங்கை இஸ்ரேல் விமான சேவைகள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான விமான சேவைகள் இன்று மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் இடம்பெறுகின்றன. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் மீண்டும் மோதல் அதிகரிக்குமாயின் விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.